எல்லோன்னு எனக்கு பார்க்குறப்ப எனக்கு பேட் கேர்ளோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. கேன் யூ கம்பேர் சம்திங் வித் திஸ் ஸ்கிரிப்ட்? நான் அந்த படம் பார்த்தேன். யூ கான்ட் ஜட்ஜ் எனி ஒன் பேட் கேர்ள் குட் கேர்ள், பட் ஐயோ நானும் ஜட்ஜிங் சொல்லேன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உங்களோட ஃபோன் காலை பேஸ் பண்ணி தான் இந்த படமே உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தான் கொடுத்தாரா? எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் இல்லை, இருக்கிற பேமெண்ட்டே கொடுக்க 9 to 5 ஜாப் ரொட்டீன்ல இருக்கிற ஒரு பொண்ணு, she wanted to take a break. அதுக்காக அவங்க டிராவல் பண்றாங்க. அதுல அவங்க என்ன பாக்குறாங்கிறது தான் இந்த லைன். நினைக்கலாம் கோ வேற விஷயத்துக்காக அப்படி கிடையாது. நான் எதுவும் நினைக்கலையே, நான் எதுவுமே நினைக்கல. அவங்க பிக் பாஸ் போயிட்டு வரப்ப அவங்க செலிபிரிட்டி, ஐ மீன் ஆல்ரெடி அவங்க செலிபிரிட்டி. ஹூஸ் யுவர் ஃபேவரட் இன் தி சீசன்? உங்களுக்கு யாரு ஃபேவரட்? எனக்கு பூர்ணிமா ரவி தான் ஃபேவரட்டா இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க சீசன் முடிஞ்சனால நான் பார்த்துட்டேன். அதனால நான் போய் ஹாட் ஸ்டார்ல பழைய சீசன்ஸ் எல்லாம் பார்த்தேன். எனக்கு அவர் செட்டுக்கு வரும்போதுலாம் வந்து இப்படி பண்ணலாமா சார், ஓகேவான்னு கேட்டிருக்கேன். அவர் வந்து உரிமை எடுத்துக்கிட்டு அங்கே கேமரா வைக்காத இங்கே வீடானுலாம் சொல்லியிருக்காரு. காலில் அட்டைப்பூச்சியாக ஏறும் அந்த இடத்துல, அங்கெல்லாம் அட்டைப்பூச்சி எடுத்து போச்சு. அவர் என்ன பாம்பா இருக்கு, அட்டைப்பூச்சி தான் எடுத்து போட்டு வாரா, அவர் துள்ளி குடிச்சு ஓடுறாருங்க. எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். பயங்கர என்ன சொல்றது, மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோன்ற மாதிரி மஞ்சளா இருக்குது எல்லாமே. ஸோ டைட்டில் முதற்கொண்டு எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த ட்ரெய்லராக பார்க்குறப்ப ஐ குட் ஃபீல் சம்திங், ஒரு மாதிரி நல்ல ப்ரீஸியா ஒரு ஜேர்னி எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப யூஸ்வலாக இப்போ இருக்கக்கூடிய டைமில் ரொம்ப க்ரைம் த்ரில்லர், சீரியஸான படம், பிளட் ஷெட் இதெல்லாம் தாண்டி ஓகே சம்திங் ஏதோ ஒரு நல்ல ஜேர்னியாக பார்க்க போகிறோம்னு நினைக்கிறப்போ ஐ திங்க் ஐம் ஃபீலிங் ஹாப்பி. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த படம் பார்க்குறதுக்கு. ஸோ வில் ஸ்டார்ட் வித் டைரக்டர். எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம், வேற ஒரு பாட்டுக்காக, வேற ஒரு ஆல்பம் சாங்காக நம்ம இன்டர்வியூ பண்ணுவோம். ஆமா. அப்புறம் 2 ஆண்டுகள் கழித்து படத்தின் இயக்குனரா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க இன்டர்வியூ எடுத்த நல்ல நேரத்துக்கு சொல்றாரு பாருங்க. உங்களுடைய உழைப்பு, நல்ல உழைப்புக்கான பலன். ஸோ எனக்கு என்னன்னா, எனக்கு இந்த கலர், இந்த ஃபாண்ட் எல்லாம் பார்க்குறப்போ எனக்கு சிஎஸ்கே ரொம்ப கனெக்டிவா தெரிஞ்சது. மேபி கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்க? இல்ல ஆக்சுவலி சிஎஸ்கேக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் இல்லை. கலர் ஆனா எல்லோக்கும் சிஎஸ்கேக்கும் சம்மந்தப்படுத்தாம இருக்க முடியாது. அதனால நமக்கு எல்லோன்னு பார்த்தாலே சிஎஸ்கே ஞாபகத்துக்கு வருது. அது ப்ரமோஷனுக்கு ஒர்க் ஆச்சுன்னா இருக்கட்டுமே, சிஎஸ்கே படத்துல இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் சிஎஸ்கேல சில மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கறனால நம்ம அப்படியே லைட்டா அது ஒரு கஷ்டமா போச்சு. கஷ்டமா இருக்குல்ல, அதை ஞாபகப்படுத்திக்கிறேன் மனசுல போட்டு. ஓகே. பட் பேசிக்கலி இந்த படத்துடைய ஐடியா அப்படின்னு ஒன்று உங்களுக்கு ஸ்பார்க் ஆயிருக்குல்ல, எந்த ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா? அப்புறம் ஆக்சுவலி இப்போ நானும் இவனும் ஆர்டிஸ்ட், நானும் இவனும் பைக்ல ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு கால் ஒன்று வந்தது. அந்த கால் வந்து ஒரு பெரிய சண்டையில போக வேண்டிய கால் தான் அது. நாங்கள் அந்த வடபழனி ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த கால் அந்த கால் வரும்போது லைக் அதுதான் படத்தோட கோர் பிளாட். அது இவனுக்கு வந்த கால் தான். ஸோ என்ன ஆச்சு, அந்த டைம்ல நாங்கள் ஒரு சண்டைக்கு போனோம். ஆனால் சண்டைலாம் போகக்கூடாது, அகிம்சா ஃபாலோ பண்ணுவான்ட்டு நாங்கள் அந்த சண்டைக்கு போகாமல் நாங்கள் போயிட்டோம். ஒருவேளை அதை நாங்கள் சண்டைக்கு போயிருந்தோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கும்ன்றது தான் கோர் ஐடியாவாக தோணுது. அது வந்து அப்போ அந்த இன்சிடென்ட் முடிச்சுட்டு அப்படி பைக்கில் வரும்போதே, அப்போ நான் டி நகர் வீட்டில் இருந்தேன். ஸோ நாங்கள் டுவர்ட்ஸ் வடபழனி டி நகர் போகும்போது இவன்ட்டு சொன்னேன், இப்படி ஒன்று பண்ணலான்னா இது ஆல்பம் சாங்காக பண்ணலான்னு ஆரம்பித்தோம். அப்புறம் லேட்டரான் வி தாட் கரிலா மேக்கிங் மாதிரி ஒன்று பண்ணணும். லைக் ஒரு டெம்போ ட்ராவலர் 2 பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுவோம். சென்னையில் ஆரம்பித்து கேரளா, கர்நாடகாவில் திருப்பி சென்னைக்கு வருவோம். இதுக்குள்ளே வர்றது தான் அந்த ஆல்பம் சாங்குன்றது தான் ஆரம்பித்தோம். அப்போது இந்த பர்டிகுலர் ஐடியா வந்து பூர்ணிமாவுக்கு பிடிச்சது. நானும் பூர்ணிமா இது வந்து இன்மை வாழ்க்கைன்னு ஒரு ஹாட்ஸ்டாரில் ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தோம். அப்பப்போ பேசுவோம், ஏதாவது என்ன ஒர்க் பண்ணலான்னு பேசும்போது இந்த ஐடியா சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ இந்த ஐடியாவை தான் பிரசாந்த் அண்ணா ப்ரொடியூசர்கிட்ட இவங்க மூலியமாக தான் போய் ப்ரொடியூசரை மீட் பண்ணோம். ஒன்ஸ் ப்ரொடியூசர் மீட் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாரு, நாங்கள் ஒரு அமௌண்ட் அவர்கிட்ட கேட்டோம், பட் அவர் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டே தரன்ற மாதிரி சொன்னார். அது நல்லா இருந்தது. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து பண்ணும்போது நம்ம ஸ்கிரிப்ட் இல்லாமல் நம்ம ப்ரீ பிளான் பண்ணாமல் போகக்கூடாதுன்றதுனால அப்புறம் we take 3 months ஆஃப் பிரேக்கு. அப்புறம் அது ஆல்பம் சாங்குன்னு பிச் பண்ண போய் அது படமாகவே பண்ணலான்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் we thought இதை ஃபுல் ஃப்ளெஜ் படமாக பண்ணலான்னு பவுன் பண்ணி அதுக்கப்புறம் படத்தை பண்ணோம். நைஸ். ஸோ பூர்ணிமா ஆல்ரெடி இந்த டீமோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் தமிழ் சினிமாவில் பேக் டு பேக்கில் சில முக்கியமான படங்களையும் நடிச்சிட்டு இருக்கிறீங்க. அண்ட் எல்லோ டெஃபினெட்லி உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி இவங்க கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ அந்த பாண்ட் இன்னும் எப்படி இருக்குது? அண்ட் இந்த படத்தில் வந்து சாரை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு இயக்குனர் அப்படின்ற அந்த ஒரு வைப்பு பெருசாக வந்ததா?
இல்ல ஏன்னா இல்ல ரொம்ப நாளாவே தெரியும். லைக் ரொம்ப நாளா சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. லைக் தெரியறதே வந்து ஒர்க் மூலியமா தான். நான் யூடியூப்ல டிஜிட்டலா பண்ணிட்டு இருக்கும் போதுல இருந்து இவங்க எல்லாருமே ரொம்ப நாளாவே எனக்கு இவங்களுக்குள்ளலாம் வந்து ஒரு சிங்க், ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு. ஸோ வி ஷேர் சேம் யூனோ கருத்துக்கள், என்ன வாண்ட்ஸ் அண்ட் எது வேண்டாம், டூஸ் டோன்ஸ், நம்ம என்ன பண்ணலாம், என்ன எப்படிலாம் போகலாம், ட்ரீம்ஸ் நிறைய பேசியிருக்கோம். ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அண்ட் அகெயின் அவர் சொன்ன மாதிரி அவர் அந்த லைனை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன லைன் சொன்னாரு? ஐயா அதுதானே ஒன்றும் இல்லை. இந்த லைன் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இது வந்து ஒரு சாங்காக தான் நாங்கள் பண்ணோம். இந்த படத்தில் கண்மணியேன்னு சொல்லி ஒரு சாங் இருக்கு. அந்த சாங்குக்காக பண்ண கான்செப்ட் தான் இது. ஆனால் இப்போ அந்த சாங் இந்த படத்தில் ஒரு பாட்டாக வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு 9 to 5 ஜாப் ரொட்டீனில் இருக்கிற ஒரு பொண்ணு. ஷி வாண்டட் டு டேக் அ பிரேக். அதுக்காக அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் அவங்க என்ன பார்க்குறாங்கங்கிறது தான் இந்த லைன். ஸோ நீங்கள் அது ட்ரெய்லர் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரியும். இதை ஒரு பாட்டில் பண்ணலான்னு யோசித்தோம். சரி இதை கொஞ்சம் பெருசாக ஒரு பைலட்டாக பண்ணுவோம் அப்படின்னு யோசித்தோம். சரி இதை ஓடிடிக்கு பண்ணுவோம் அப்படின்னு அது அப்படியே அப்கிரேட் ஆச்சு. அப்படியே அது இப்போ தேட்டருக்குலாம் வந்து நின்றுச்சு. ஸோ இந்த படத்துலேயே இருக்கும். அது சொல்லுங்கய்யா, அந்த லைன் சொல்லுங்க. அதான் நம்ம ஒளித்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம்ன்றது வந்து அதான் அன்பீஸ்மன் பார்த்ததுலேருந்து நான் கமல் சாரோட பெரிய ஒரு வெறியன் என்ன வேணா சொல்லிக்கலாம். எல்லாமே கமல் சார் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்ததால அன்பேசிவன் சின்ன வயசுல பார்த்ததுலேருந்து இந்த சில நம்ம படங்கள் பார்க்கும்போது நம்ம சில டைலாக்ஸ் நம்ம மண்டையில ஒட்டிக்கும்ல. எனக்கு அப்படி ஒட்டினது தான் இந்த உலகம் அடுத்த நொடியில் ஒழித்துவதற்கு ஆச்சரியங்கள் ஏராளம்ட்டு. ஸோ இந்த லைன் ரொம்ப நாளாவே அது இருந்துகிட்டே இருக்கு. பட் அதே டேக்லைனா வச்சு இந்த படத்தை பண்ணுவோன்றது, ஏன்னா இந்த படமே அந்த டேக்லைனால நடந்ததுதான். ஒரு பாட்டு பண்ணி எங்களுக்கு இருந்த ஆச்சரியம் தான் இது வந்து தியேட்டருக்கெல்லாம் வர்றது. படமாவும் அப்படிதான். இவங்க மொத்த ப்ராசஸ்மே அதான். இப்போ வைபவ் உள்ள வந்ததா இருக்கட்டும், இப்போ நான் பொன்னிவன் அந்த லைனை சொன்னதா இருக்கட்டும், பிரசாந்த் நான் உள்ள வந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எங்களுக்கு ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் தான். இப்போ ஆடியோ லான்ச்சில் இவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, நேற்றுக்கு நைட்டு இன்னைக்கு காலைல வரைக்கும் இந்த ஆடியோ லான்ச்சை வந்து நான் கனவு தான் நினச்சேன், நான் வந்து நிஜம் நினைக்கலன்ற மாதிரி. இந்த படம் மொத்தமாகவே அந்த மாதிரி தான் சர்ப்ரைஸாக மட்டும்தான் இருந்திருக்கு. விபுசலமன்ஸ் உள்ள வந்தது, டெலிகனஸ் உள்ள வந்தது எல்லாமே வந்து அந்த அடுத்த நொடியில் ஒழிந்திருக்கும் மாற்றங்கள் தான் நினைக்கிறோம் நாங்கள். சின்ஸ் நீங்கள் அந்த கமல் ஃபேன் அப்படின்னு சொன்னனால இந்த பாயிண்ட் வரேன். டெல்லி கணேஷ் சார் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் கூட நீங்கள் கமல் சாரோட இருந்த அனுபவங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்களா? அவரோட பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருந்து? நான் டெல்லி கணேஷ் சார்ட்டு தனியாக வீட்டில் இருக்கும்போதுலாம் சில விஷயம் பேசியிருக்கோம். ஆனால் அவர் மோர் ஆஃப் இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொன்ன கதைகளை விட அவர் ஏர்ஃபோர்ஸில் இருந்த கதை, அங்கேருந்து எப்படி ட்ராமாக்கு வந்தேன்னு சொன்ன கதை தான் ரொம்ப அதிகம். நான் மோஸ்ட்லி அவர்கிட்ட அதை தான் கேட்டிருக்கேன். அந்த கதை எனக்கு அதிகமாக பர்சனல் ஸ்டோரின்றதுனால அதை என்னால் இங்கே சொல்ல முடியல. ஆனால் எனக்கு அவர்கிட்ட நான் அதிகமாக பேசினது அவர் அந்த டைமில் இருந்த பிஃபோர் சினிமா கேபி சாரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த கதைகள் தான் அவர் அதிகமாக சொல்லியிருக்காரு. பிரதர், உங்களோட ஃபோன் காலை பேஸ் பண்ணி தான் இந்த படமே உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஏதாவது கொடுத்தா? எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் இல்லை, இருக்கிற பேமெண்ட்டே இல்லை ப்ரோ. அது ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட் வந்து மேபி நீங்கள் படத்தை பார்க்கும்போது கனெக்ட் ஆகும். அந்த இன்சிடென்ட்டில் அது நடந்து ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அந்த சிக்னல் நிற்கும் போதே செம்ம லைன் ஒன்று இருக்குடா அப்படின்னாரு. சொன்னா அண்ணே என்னடா இது என் லைனில் நீ சொல்கிற அப்படின்னு. ஸோ அதுலேருந்து பேஸ் பண்ணி வந்தனால அது ஒரு சின்ன எமோஷன் நல்லா இருக்கும் மேபி. ஏன்னா அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இன்னும் கனெக்ட் ஆகும். இந்த படம் பார்க்கணுன்ற ரீசன் ஏன்னா நாட் பிகாஸ் அது என் ஸ்டோரி இல்லை, நான் என்னருந்து லைன் வந்தது அந்த ரீசன் இல்லை. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம லைஃப்பை நம்ம ஏதாவது நினச்சிட்டு போவோம், பட் அதுவாக ஒன்று கொடுக்கும்ல. ஸோ அதுதான் இந்த படம். ஸோ அதனால தான் இந்த படம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அண்ட் இந்த லைனுமே எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? நிறைய ட்ராவல் பண்ண கூப்பிட்டு போனாரா? ஆமாம் ப்ரோ, இது வந்து எனக்கு மேஜர் சூப்பரான பாயிண்ட் வந்து ஜாலியாக தான் இருந்துச்சு. நிஜமாலே ஜாலியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிற மாதிரி கேரளா ஃபுல்லாக சுற்றி காட்டணும். முடிச்சுட்டு எல்லாரும் ட்ரிப்பு போவாங்க, ட்ரிப்பு போய் ஆமாம். ஸோ இது ஒரு செட்டில் எடுக்கிறோம் இல்லை ஒரு அந்த மாதிரியே இல்லை. கெப்ட் ஆன் ட்ராவலிங். எங்கே இப்போ கேரளானா கொச்சின், மூணார், வர்க்கலா, கொச்சின், சிரக்குரா. ஆமாம், எல்லாமே பியூட்டிஃபுல்லான பிளேசஸ். கோவா கடைசியில் தான்
கோவாலாம் வந்துச்சு. ஸோ சூப்பரான ஒரு ட்ராவல் ஃபீலிங். ஓகே ஓகே. டிராவல்ல மறக்க முடியாதது என்ன இருந்தது அங்க போயிட்டு? ஒரு எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஷூட் நடக்குமா நடக்காதான்ற ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா வந்து நம்மளால கிடையாது, வெதர் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு லொக்கேஷன் ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கி ரெக்கி பார்த்து அந்த இடத்துக்கு போவோம். அன்னைக்கு ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்கும், ஃபுல்லாக மழையாக இருக்கும். சரி நாளைக்கு பண்ணலாம்னா நாளைக்கும் இருக்கும். ஸோ ஒரு 3 நாள் கண்டினியூஸாக ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டு இருப்போம். சரி அது வேணான்னு கிளம்பிட்ட பிறகு அந்த இடத்துல சன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வி ஹேட் டு இம்ப்ரோவைஸ் இல்லையா? ஸோ என்ன நடக்கும்னா சரி ஓகேடா இந்த இடம் ஒர்க் அவுட் ஆகல, அடுத்து போயிடலான்னு சொல்லிட்டு ஹில் மூவ் ஆன். சரி வழியில போயிட்டு இருக்கும்போது சிமிலரான ஒரு லொகேஷன் கிடைக்கும், அங்க உட்காந்துட்டு திருப்பி அதே சீனை. ஆமா ஆமா, அது செம்மையான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. மழைதான் played basketball in my life. பட் இந்த ஒரு லாங் டிலேக்கான ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மேபி ரிலீஸ்க்கான டிலே சம்திங் லைக் தட். இல்லை அது நம்ம படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் ப்ராசஸ்ன்னு இருக்குல்ல, அது எனி கைண்ட் ஆஃப் ஃபிலிம் ஒரு நம்ம அப்கம்மஸாக உட்காந்து இது ட்ரை பண்ணும்போது அந்த டிலேன்றது காமன் தான். அது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்த டிலே கிடையாது. படம் முடிக்கிற வரைக்கும் நம்ம கையில் எல்லாமே இருக்கும். நம்ம ஏதாவது பண்ணி அடித்து பிடிச்சி அந்த படத்தை முடிச்சிடலாம் வித் எல்லா டீம் சப்போர்ட்டோட. அந்த படம் முடிச்சதுலேருந்து தேட்ரிக்கெல்லாம் வர்றது இருக்குல்ல, அது அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுதான் ரொம்ப டைரிங்கான ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கான டிலே நம்ம டிலேன்னு பெருசாக கூட இல்லை ப்ரோ. நாங்கள் படம் முடிச்சதே ஆல்மோஸ்ட் மே ஜூனில் தான் முடித்தோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு 6 months ஆஃப் போஸ்ட் ப்ரொடக்ஷன், இப்போ வரைக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடியல, அபவுட் முடிய போதா ஃபைனல் அவுட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதனால ரொம்ப பெரிய டிலேலாம் இல்லை. பட் எங்களுக்கு என்னென்னா எங்களால் இந்த படத்தை ஷூட் பண்ண முடிஞ்சது வந்து இந்த மான்சூன் டைமில் தான் பெருசாக ஷூட் பண்ண முடிஞ்சது. ஸோ நாங்கள் மான்சூனை மிஸ் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு திரும்பியும் ஐ வுட் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் மாதம். பட் அது மான்சூனில் பண்ணணுன்ற பர்பஸில் தான் பண்ணீங்களா? விஷுவலுக்காக மட்டும்தான். ரெண்டாவது இந்த படம் மொத்தமாகவே அந்த ரெயின்ன்றது த்ரூ அவுட் ஆஃப் ஃபிலிம்ஸில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப சன்னியாக இருக்க வேணான்றது தான் ஐடியாவாக இருந்தது. ஸோ கேரளாவில் வந்து நம்ம வந்து ஜான் டு மே எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹார்ஷ் லைட் இருக்கும். அந்த இடத்துல நம்மளால ஷூட் பண்ணி யூஸ் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால ஒரு 6 months வெயிட் பண்ணி கோவா நாங்கள் போய் ஒரு பர்டிகுலர் ஃபால்ஸில் ஷூட் பண்ணோம். அது அப்படி தான் நாங்கள் சரி ரேப் பண்ணிடலான்றதுனால அவசரமாக மேலே போயிட்டு ஷூட் பண்ணோம். ஃபால்ஸில் பாறை இருக்குது, தண்ணி இல்லை. நாங்கள் எப்படியா நீங்கள் ட்ரெய்லரில் ஒரு ஷாட் பார்த்துருப்பீங்க, ஒரு வாட்டர் ஃபால் ஷாட், அந்த இடம் தான். அதில் அது ஒரு ஃபுல் சீக்வன்ஸே இருக்கும். அதில் அதான் வெறும் பாறை மட்டும் இருக்குது. அது தண்ணி வந்தது வேற மாதிரி தண்ணி வந்தது. என்னடா தண்ணி இல்லைடா அந்த மாதிரி இருந்தது. எங்களுக்கு கிடைக்கிறதே அந்த ஒரு 5 minutes ஒரு 30 seconds ஆஃப் பாசிங்கில் தான் அந்த மொத்த சீக்வன்ஸ் ஷூட் பண்ணோம். அந்த 30 secondsக்காக தான் இங்கேருந்து கிளம்பி கோவா போயிட்டு இது பண்ணி நினைக்கலாம் கோவா வேற விஷயத்துக்காக அப்படி கிடையாது. அதனால அந்த ஒரு 30 secondsக்காக தான் போனோம். பட் அங்கே ஃபால்ஸ் கிடையாது. அப்படின்றப்போ திரும்பியும் சென்னைக்கு வந்துட்டு வெயிட் பண்ணி திருப்பி ஜூலையில் ப்ரொடியூசர்கிட்ட பேசி ரெக்வஸ்ட் பண்ணி திரும்பவும் நாங்கள் 5 பேர் மட்டும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். சார் கோவா போனோம். கோவா இந்த மயில்சாமி கேட்பாங்க சார், கீழ் திருப்பதி போயிட்டேன், இதை வச்சு மேல் அந்த மாதிரி இல்லை. 2வது வாட்டி போகும்போது போயிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் ஷார்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே லிட்டரலி அதான் காலையில் கிளம்பணும், நைட்டு கிளம்பணும். அடுத்த நாள் காலையில் 6 o'clock போய்ட்டு ஷூட் பண்ணோம். திருப்பி அடுத்த நாள் மதியானே கிளம்பி 24 hours சென்னைக்கே வந்துட்டோம். நாங்கள் அப்படி தான் எடுத்தோம். அதுக்கு மேலே Actually, irrespective of those hurdles, எனக்கு தெரிஞ்சு 2 yearsங்கிறது ஷூட்டு ரிலீஸ் எல்லாத்துக்கும் இருக்கிற சஃபிஷியன்ட் டைம் தான் ஒரு பட்ஜெட்டட் ஃபிலிம்க்கு. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள் இந்த டைம் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் டிலே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எந்த டைம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஐ மீன் சம்வேர் 23 August ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போனோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் சென்னையில் முடித்தோம். 8 நாள் முடித்தோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த என்னன்னா அகைன் நம்ம இந்த கரிலா அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து சான்சஸ் கிடையாது. இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப ட்ராவல் பண்ண முடியாது. ஒன்ஸ் போனால் முடிச்சுட்டு தான் வரணும். அதுக்காக அந்த ரெக்கி ப்ராசஸ்ன்னு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 months நானும் டியூபி மட்டும் போயிட்டு கேரளாவில் தனியெல்லாம் போயிட்டு சுற்றிட்டுலாம் வந்தோம். அதுக்கு ஒரு 2 months எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கேரளாவோட ஸ்கெடியூல் போச்சு. அப்புறம் இவங்க பிக் பாஸ் போனாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பியும் ஷூட் ஆரம்பித்தோம். அப்புறம் 24 எண்டில் தான் ஷூட்டை நம்ம ரேப் பண்ணோம். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு. அவங்க பிக் பாஸ் போயிட்டு வரப்போ அவங்க செலிபிரிட்டி, ஐ மீன் ஆல்ரெடி அவங்க செலிபிரிட்டி, இந்த பிக் பாஸ் செலிபிரிட்டி ஆனதுக்கப்புறம் அந்த இல்லைங்க அது இல்லை. இந்த மொத்த படத்துலையுமேங்க இப்போ ப்ரொடியூசர் வந்து தேர் இஸ் அன் ஹைரார்க்கி டு பி ஃபாலோட். இல்லை
அது இந்த படத்தில் கிடையாது. இப்போ இவங்க ஹீரோனாக இருக்கும்போது இவங்க கேமரா தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவர் அந்த வேலையை பார்த்துருக்காரு, இவன் அந்த வேலையை பார்த்துருக்கான். கேமராமேன் வந்து எடிட்டில் உட்காந்துருக்காரு, எடிட்டர் வந்து ஷார்ட்டில் உட்காந்துருக்காரு. ஸோ இது டீமாக தான். யாருக்குமே வந்து நீ என்னடா என் வேலையை நீ பார்க்குறன்றதெல்லாம் கிடையாது. இங்கே எல்லாரும் எல்லா வேலையுமே பார்த்து அந்த ரூட்ல அந்த ஸ்கிராச்ல இருந்து நீங்க எல்லாருமே ஒண்ணா இருக்கீங்க. ஏன்னா எவ்வளோ ஒருத்தர் காசு போடுறாங்க, நான் ஹீரோயின் பா இவ ஹீரோப்பான்ற ஜோன் கிடையாது. எல்லாருமே சேர்ந்து இங்கே இருக்கிற இப்போ நாங்கள் 4 பேரை தாண்டி இந்த டீமில் அந்த கிரெடிட்ஸில் இருக்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு 15-20 ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்லையோ டேரக்ஷன் ஆஃபீஸ்லையோ ஏறி இறங்கி ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதான்னு அலைஞ்சிட்டு இந்த டீ கடையில் வந்து உனக்கும் வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அப்போ நம்ம சேர்ந்து ஒரு வாய்ப்பு உருவாக்கக்கூடாதுன்னு நினச்சது தான் ஒரு டீம் அப்படின்னு வரும்போதே முடிஞ்சு. இப்போ பூர்ணிமா வந்து சில இடத்துல நாங்கள் பர்மிஷன் கிடைக்காத சில இடத்துல நம்ம டக்கு டக்குன்னு ஷூட் பண்ணுற இடத்துலலாம் அவங்க இந்த ஒரு ஸ்டேட் டென்ட் இருக்கும், டென்ட்டை ரோட்டில் போட்டு காஸ்டியூம் மாற்றிட்டு தான் வருவாங்க. ஒரு ப்ராப்பர் ரூம் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அப்படின்றப்போ டீமாக இந்த படத்துக்கு பண்ணுறோம் தான். அப்படின்றப்போ அந்த பிஃபோர் பிக் பாஸ் ஆஃப்டர் பிக் பாஸ்ன்றதுலாம் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆமாம். ஸோ பூர்ணிமா, இந்த படத்தோட கேரக்டர் நாங்கள் பார்க்குறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி 9 to 5 ஜாப்ல இருக்கிறவங்க ஒரு விஷயத்துக்கு பிரேக் எடுத்துட்டு ஒரு அவுட் சைடில் போகிறாங்க அப்படின்றது. ஸோ நீங்கள் யூடியூப்ல வரதுக்கு முன்னாடி யூஆர் சம்மர் இன்டு அஸ் an IT ப்ரொஃபஷனல் இல்லையா? ஸோ உங்களுடைய லைஃப்ல அது கனெக்ட் ஆச்சா இந்த கதை? ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அராத்தி தான் நான் மற்ற கேரக்டர்ஸ் வர்றதுக்கு தான் கஷ்டம். அராத்தி தான் நான் கிரியேட் பண்ண கேரக்டர், அதை நான் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. இதெல்லாம் வந்து நான் தான் இது, எல்லாருமே இது, நீங்கள் இந்த கேரக்டர் ஆதிங்கிற கேரக்டர் நீங்கள் எல்லாருமே. ஸோ அதனால அது எனக்கு பர்டிகுலராக ரொம்ப கஷ்டமாலாம் ரொம்ப ஈஸியாக ஆக்சுவலாக ப்ளீஸ் நம்ம பண்ணலான்னு சொன்னதே இது எனக்கு ரிலேட் ஆச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இது கண்டிப்பாக ரிலேட் ஆகும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, நைஸ். ஸோ இந்த க்ரூவோட நீங்கள் ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல, இதுலேருந்து ஒருத்தரத்துக்கு நீங்கள் பிக் பாஸில் போகணுன்னா யாரை போடுவீங்க இப்போ இருக்க சீசனில்? நான் யாருக்குமே அதை சொல்லுங்க. இல்லை, ஏன் சொல்கிறேன்னா அது வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். நான் சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுக்கோங்க. நீங்கள் கேட்டுக்கிட்டீங்களே, ஒய் டு யூ ஹாவ் டு கோ? அதனால அந்த மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்க, யார் மேலாம் காண்டு அவங்கள தூக்கி அந்த மாதிரி வச்சுக்கலாம். இவங்க இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த ஆங்கிளில் கேட்குறீங்க? யாருமே தேராங்க மாட்டாங்க. இவங்க உள்ள போனா ஒரு கலக்கிறாங்க. கண்டென்ட்டுக்கு வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு. இவங்க உள்ள போனா கண்டென்ட்டுக்கு அள்ளி வீசுவாங்க. இவங்க இதுல யாராவது இருந்தாலும் சரி. இல்ல, இங்க யாருமே அந்த மாதிரி கிடையாது. இதுல யாரு கண்டென்ட் ஆவாங்க இல்ல கண்டென்ட் ஆக்கப்படுவாங்க? இல்ல, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணாவா போனோம் அப்படின்னா கேமராமேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், அவன் கண்டென்ட் ஆவான். ஐயா ஹரி ஐயா அவன் கண்டென்ட் ஆவாரு. அவர் பார்க்க சாஃப்ட்டா இருக்காரு, அவரை உள்ளவங்க அடிச்சுவாங்க போல இருக்குது. சே அப்படி நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. பட் ஆனா அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இதுவா இருக்காங்க. ஐ டோன்ட் சஜஸ்ட் எனிபடி டு கோ இன்சைட். இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் ராங், அதனால போகாதீங்க அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன வேணுமோ அது இங்கேயே கிடைச்சிருச்சு இல்லை. யூ டோன்ட் ஹாவ் டு. இஃப் யூ வாண்ட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன். அவங்க இஷ்டம் தான், நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் நீங்க ஃபாலோ பண்றது உண்டா வெளியே வந்ததுக்கு அப்புறமா? ஐ மீன் யூ டோன்ட் ஃபாலோ எனி? நான் உள்ள போறதுக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணது கிடையாது. நான் உள்ள போனப்போ போய் என்ன பாத்தீங்களே, அப்பவே உங்களுக்கு தெரியலையா? நான் ஃபாலோ பண்ணல. லைக் நாட் லைக் பர்டிகுலர் எடிட்ஸ்லாம் பார்ப்பேன், ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், அந்த மாதிரி எடிட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் ஃபாலோலாம் பண்ணுவேன். பட் அந்த ப்ரோமோஸ் இந்த மாதிரி ஏதாவது பார்க்குறப்ப ப்ரோமோஸ் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஸ்வைப் பண்ணுறப்போ கண்ணில் மாட்டேன். இப்போ ஏதாவது ஃபன்னியாக பார்க்க முடிஞ்சதா? லைக் ஐ மீன் சம்திங் உங்களுக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது? என்ன இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் யாரும் இல்லை. ஃபன்னியாக நிறைய விஷயங்கள் இருந்து நிறைய சிரிச்சிருக்கேன். there were lot of things like இந்த சீசன்ல ஜெனரலாவே நம்மளுக்கு எடிட்ஸ்லாம் ஒரு நம்ம சிரிச்சிருக்கோம். who's your favorite in this season? அதுவும் I didn't follow so I cannot comment on that. அதனால தான். உங்களுக்கு யாரு ஃபேவரட்? அதேதான், நானும் ஃபாலோ பண்றது இல்லைங்க. நான் எனக்கு வந்து எனக்கு பூர்ணிமா ரவி தான் ஃபேவரட்டா இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க சீசன் முடிஞ்சனால நான் பார்க்கறது. அதனால நான் போய் ஹாட் ஸ்டார்ல பழைய சீசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். காதுல பூ வச்சிருக்கேனா? இல்ல உங்களுக்கு அப்படி தெரிஞ்சதோ? எனக்கு என்னன்னா 16 லட்சத்தை எடுத்துட்டு போயிட்டாங்களேன்ற ஒரு வருத்தம் இருந்தது அந்த இடத்துல. ஏங்க நல்ல விஷயம் இல்ல, நல்ல விஷயம் தான். நாங்க அதுக்கப்புறம் பார்க்க முடியல உங்களை, நீங்க எடுத்து வெளியே போயிட்டீங்க. என்ன சொல்றீங்க? 2 நாள் தான் நான் பிக் பாஸ் வீட்லயே இல்ல. அது கொஞ்சம் வருத்தமா இருந்தது. இருந்தாலும் அந்த 2 நாள் பார்க்க முடியலன்றீங்க. அந்த 2 நாள் இருந்து எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது பாக்குறதுக்கு. அந்த 2 நாள் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்லயும் இதுலயும் கண்டிப்பா பார்க்கலையே. நல்லா வாயிலே உருட்டுறாருங்க. நல்லா நீங்க ஆக்சுவலி வெரி குட் ஆங்கர். தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை கேட்கறதுக்கு. பட் எனக்கு என்னன்னா அந்த டீமோட வைப் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா
எனக்கு என்னன்னா உங்களை எல்லாம் பார்த்தா ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ் மாதிரி தெரியல. நோ அஃபென்ஸ், நாட் இன் தட் வே, நாட் இன் தட் வே. இல்ல ஐ மீன் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம அப்படியே இன்னைக்கு என்ன நாள் சரி போய் எதாவது படம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலி வைப்ல. That's a compliment. அதுதான் நானும் சொல்றேன். ஒரு ஜாலி வைப்ல சரி இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு போய் ஒரு படத்தை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதிரி அந்த ஜேர்னியா நல்லா இருக்கு எனக்கு பாக்குறப்ப. நீங்க பிகாஸ் நான் அவருடைய அந்த ஆல்பம் சாங்கா இருக்கட்டும், உங்களுடைய அராத்தியா இருக்கட்டும், ஸோ அதர் ஒர்க்ஸ் அப்படி பாக்குறப்போ அது சின்னதா ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பில்ட் பண்ணி, பிகாஸ் அட் எண்ட் நம்ம இங்க தானே வர முயற்சி பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு அந்த ஸ்டெப்ல நீங்க நிக்கிறீங்களா, எப்படி இருக்கு அந்த 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா இல்லை இன்னும் அடுத்த கட்டங்கள் அப்படின்ற மாதிரி? ஐ திங்க் வி ஆர் என்ஜாயிங் த ப்ராசஸ். இது ரொம்ப ஜாலியாக இருக்கு. ஏன்னா இதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வின் பண்ணோம். அதெல்லாமே சரி கண்டிப்பாக தேவைப்படும், அது இருந்துச்சுன்னா புஷ் ஆகும், அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் இதெல்லாம் எப்படி இருக்கும், இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த இடத்துல எப்படி இருக்கும், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஷூட் கேமரா முன்னாடி போய் நிற்கிறது எப்படி இருக்கும், ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைன்னு போடுறது இவருக்கு எப்படி ஃபீலாக இருக்கும், ஒரு ஆடியோ லான்ச் நடக்கிறது எப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் நடக்கும்போது நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். அதெல்லாமே எப்படி வரப்போகுது, we are enjoying it. Okay. I think இது எல்லாமே ஒரு நாள் ஒரு கோலாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஸோடய ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொருத்தவங்க ஷார்ட் ஃபிலிமில் கேஸ்டிங் போட்டு அதில் கிடைச்சிடாதான்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அப்புறம் படங்களில் ஒரு சின்ன ரோல் எங்கேயாச்சும் கிடைச்சிடாதான்ற ஒரு இது இருந்திருக்கும். ஸோ அப்படி வந்து அதுக்கு இந்த இடம் வந்து இட் ஃபீல்ஸ் ரொம்ப தேங்க்ஃபுல். ஏன்னா நைஸ் நைஸ். அண்ட் இன்னைக்கு ஃபீமேல் சென்ட்ரிக்கான படங்கள் ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் சே எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப ரீசெண்டாக பேட் கேர்ள்னு ஒரு படம் வந்தது. ஐ மீன் இட்ஸ் பேசிக்கலி அபவுட் அ விமன் அண்ட் அவங்களோட லைஃப் அண்ட் ஜேர்னி. எல்லோன்னு எனக்கு பார்க்குறப்ப எனக்கு பேட் கேர்ளோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. பட் இந்த இடத்துல இந்த ஒரு பொண்ணோட இல்லை, வி கான்ட் ஜட்ஜ் எனி ஒன் பேட் கேர்ள் குட் கேர்ள். பட் ஸ்டில் எனக்கு என்ன, ஐயோ நானும் ஜட்ஜிங் சொல்லேன், நான் சும்மா ஆப்போசிட்ல அது மாதிரி இல்லை, நீங்களே அதுக்காக கேட்டேன் நான் அந்த வார்த்தைக்காக புரிஞ்சுக்கிட்டேன் நானும் அதை. பட் எனக்கு என்னன்னா இதுலயும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஜேர்னில ஒரு சில விஷயங்கள் வந்து காமிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து கேன் யூ கம்பேர் சம்திங் வித் திஸ் ஸ்கிரிப்ட்? பிகாஸ் நீங்க அதில் ஒர்க் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தெரியும். இதையும் அந்த படம் மேபி நீங்க பார்த்துருந்தா கேன் யூ சம்வேர் கம்பேர் இட் ஆர் லைக் இதுவும் அதுவும் ஒன்றும் இல்லை, இது வே டு எக்ஸ்டெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ண முடியுதா? நான் அந்த படம் பார்த்தேன், இதுவும் அதுவும் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் இட்ஸ் நாட் ஃபீமேல் சென்ட்ரிக், இட்ஸ் ஃபீமேல் ட்ரிவன் ஸ்கிரிப்ட் வேர் யூ கேன் அந்த ஃபீமேல் தூக்கிட்டு யார் வேணாலும் நீங்கள் போடலாம், லைக் எவ்ரிபடி கேன் ரிலேட் இட். ஸோ இட்ஸ் லைக் தட். ஸோ அதுக்கும் இதுக்கும்லாம் நான் எதுவும் சிமிலாரிட்டிஸ் பார்க்கல. ஸோ ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் இன் த செட்? பிகாஸ் நிறைய முக்கியமான ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்கிறாங்க. ஸோ சம்மன் வெரி ஃபேவரட் டு யூ, அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், அந்த மாதிரியான பர்சன்ஸ் கண்டிப்பாக இருந்திருப்பாங்கல்ல. இங்கே இருந்த சீனியராக ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே லைக் ஃபேவரேட்டுன்ற மாதிரிலாம் இல்லை, எல்லார்ட்டையுமே நிறையா கற்றுக்கிட்டோம். அஃப்கோர்ஸ் அவங்க தான் நிறைய கதைகள் சொல்லுவாங்க, நம்மளுக்கு சொல்ல கதைகளே இல்லை, நம்ம கதைகள் இப்போ தான் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், பிரபு சாலமன் சார், டெல்லி கணேஷ் சார், வினோதினி மேம், ஈவன் தோ எனக்கு அவங்களுக்கும் காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. பட் ஆனால் நாங்கள் எல்லாருமே ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம். நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணி போய் இப்போது அவங்களுடைய சீன் 2 பேருக்கும் ஒரே லொக்கேஷனில் தானே எடுப்போம். ஸோ என் பக்கத்தில் காரில் உட்காந்துருப்பாங்க, அவங்க சீன் அவங்க இறங்கி போய் நடிச்சிட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் நான் சீன் இறங்கி போய் அதே லொக்கேஷனில் நடிச்சிட்டு வருவேன். பட் அந்த காருக்குள்ளே எங்களுக்கு நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருந்துச்சு, நிறைய கற்றுக்கிட்டேன். அவங்க என்கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. மீனிங் நான் இந்த பிக் பாஸ் இதெல்லாம் விடல, அதெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி இருந்தது, அந்த மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்க கூட கான்வர்சேஷனாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே. லீலா மேம், பிரபு சாலமன் சார்லாம் இருக்காரு ப்ரோ. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு அந்த எந்தூசியாசம் இருக்குது, பண்ணுவோம் செமையாக பண்ணுவோம், அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய லேர்னிங். ஏன்னா அவங்களும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட், ஏன்னா டைம்லாம் பார்க்காம ஷூட் போயிட்டுருக்கோம், அப்பயும் அதை ப்ராப்பராக டெலிவரி பண்ணோம், எப்படி பண்ணலான்ற இது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய they add more energy than us actually. நிறைய லொகேஷன்ஸ் வந்து பிரபு சாலமன் சார் சஜஸ்ட் பண்ணாரு, இந்த படத்துக்கு நீங்க இங்க போங்க. அதுதான் அடுத்து வரதா இருந்தது. ஏன்னா பிரபு சாலமன் சார் இஸ் நோன் ஃபார் ஹிஸ் பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப் அண்ட் திங்ஸ். அண்ட் டெஃபினட்டாக ஒரு இயக்குனரை படத்தில் நடிக்க வைக்கிறப்போ அந்த ஒரு பதட்டம், ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு இருந்ததா, இல்லை ஹீஸ் தேர் அஸ் அன் ஆக்டர்? நான் வந்து யார்ட்டையுமே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணது, அதுக்கு நான் ட்ரை பண்ணேன். பட் என்னால் எனக்கு ப்ராப்பராக கிடைக்கலன்றதுனால இண்டிபெண்ட்டாக தான் பண்ணேன். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு டைமில் நம்ம டைரக்ஷனுக்கு ட்ரை பண்ணும்போது வென் யூ ஃபால் டவுன் எதுவும் கிடைக்காதப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி எனக்கு ஒரு குரு ஒருத்தர் இருக்காண்டா, அவங்ககிட்ட போயிட்டு நம்ம புலம்பணும்னு இருக்கும்ல, அப்படி எனக்கு டவுட் கேட்குறதுக்கோ தோலை சாயறதுக்கோ ஒரு டேரக்டர் கிடையாது. எனக்கு இந்த மனுஷன் எனக்கு அப்படி தான் இருந்தார். எனக்கு அவர் செட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்து லிட்ரலி நான் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கேன்,
இப்படி பண்ணலாமா சார், ஓகேவான்னு கேட்டிருக்கேன். அவர் வந்து உரிமை எடுத்துக்கிட்டு அங்கே கேமரா வைக்காத இங்கே வெயிடானலாம் சொல்லியிருக்காரு. அப்படின்றப்போ அதான் அவர் 2 நாள் ஷூட் பண்ணார். அந்த 2 நாள் வந்து எனக்கு நான் பிரபு சரவணன் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஜூன் தான் இருந்துச்சு தவிர அவரை வச்சு நான் டைரக்ட் பண்ணுறது அப்படின்றது கிடையாது. நான் சொன்னவர் எல்லாமே கேட்டார், நான் சொன்னதை பண்ணார். பட் ஆனால் எனக்கு டவுட் கேட்க ஒருத்தர் இருக்காரா, நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரான்னு இருக்குல்ல. அப்படி அவர் என்னன்னு தெரியல, அவர் டே 1 பார்த்ததுலேருந்துமே என்னமோ அவர்கிட்ட நான் கும்கிலேருந்து வேலை பார்த்த மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணார். எனக்கு அதுவே ரொம்ப ஒரு பயங்கர ஒரு ப்ரிவிலேஜாக இருந்தது. அந்த காட்டுக்குள்ளே அவரை வச்சு ஷூட் பண்ணிருந்தோம். அவருக்கு ரொம்ப பரிச்சயமே, டிராவல் கைடோட அவருக்கு நிறைய லொகேஷன் தெரியும். அவர் டிராவல் கைட தான் இருந்தார் வீட்டுலாம். நாங்கள் இந்த பக்கம் பேசிட்டு இருப்போம், திரும்பி பார்த்தா புதருக்குள்ள நின்றுருப்பார். இங்கே எடுத்துட்டு வாடா, இங்கேருந்து கேமரா வைடா அப்படின்வாரு. நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு யோசிப்போம். அட்டைப்பூச்சி அதிகமாக இருக்கும், காரில் அட்டைப்பூச்சியாக ஏறுவோம் அந்த இடத்துல. ஃபுல் டீப் ஃபாரஸ்ட்ன்றதுனால நாங்கள் எல்லாம் அட்டைப்பூச்சி எடுத்து போச்சு. அவர் என்ன பாம்பா இருக்கு, அட்டைப்பூச்சி தான் எடுத்து போட்டு வாடா அப்படின்ற மாதிரி அவர் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாரு. லிட்ரலி அவர் வந்து இந்த நார்மல் இடத்துல இருக்கிறதுக்கும் கேமராவை காட்டுக்குள்ளே இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு எனர்ஜி ஒன்று வருது. அவர் துள்ளி குடிச்சு ஓடுறாருங்க. அவர் வந்து என்னமோ இந்த படத்தை நான் அப்ரூவ் பண்ணி நான் அடுத்து ஒன்று கிடைக்கணுன்ற மாதிரி இன்ஸ்பைரிங்னா பயங்கரமான இன்ஸ்பைரிங். அவர் கூட ஒர்க் பண்ணது 2 நாளும் சரி, அவர் சொல்லிக் கொடுத்த விதம், அதுக்கப்புறம் ஷூட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட நான் படத்தை பற்றி பேசின விதம் பிளெஸ்ட். ஆக்சுவலி அவர் ஒர்க் பண்ணது கண்டிப்பா அது ஒரு சர்ப்ரைஸ். அப்படியா? ஆமா, சூப்பர். இதுல என்ன ஃபார்ச்சுனேட்டா அவரோட படம் இந்த வாரம், உங்களோட படம் அடுத்த வாரம். அந்த மாதிரி பட் அதை தாண்டி இப்போ நிறைய இயக்குனர்கள் நடிகர்கள்லாம் மாறிட்டு இருக்காங்க. ஹரி வந்து அந்த சைடு வர்றதுக்கு இப்போ வெளியே போஸ்ட் கொடுத்தீங்க, அவ்வளவுதான். சுலி என்ன சாய் இல்ல அவர் ஆக்சுவலி ஆல்ரெடி ஒரு ஆக்டர் தான். அப்படியா? ஆமா. ஏயா உங்களுடைய முன்கால அதனாலதான் அது பண்ணதுனாலதான் அது வரல, அதுக்கப்புறம் அதை பண்ணிக்கிட்டு அப்படின்னாலதான் இந்த பக்கம் வந்து இவர் தான் ஷூட் பண்ணது. இவனே நான் நடிச்சு ஷூட் பண்ணி அந்த பாவத்தரம் பண்ணி, அதனால இல்ல தேவை, நீங்க எல்லாம் வரணும், நீங்க எல்லாம் நல்லா வரணும். அதுக்காக என்ன சந்தோஷமா சொல்லுங்க, நல்லா வரணும் நீங்க எல்லாம். அப்படி இருக்கே, நல்லா வரணும். ஸ்கிரீன் கொஞ்சம் பெட்டரா இருக்கு ப்ரோ, அதனால அப்படி சொல்றீங்களா? ஆமா, அது நல்லா இருக்கு. யாருக்கு தெரியும், திடீர்னு நீங்க ஒரு நாள் வந்து வரலாம், கண்டிப்பா வருவீங்க. இதுலயே ஏதாவது வரணும், இதுலயே எதுவும் பண்ணல. அப்படிலாம் இல்லையா, நீங்க எப்பயோ நடிச்சது வந்து வச்சு இது பண்றீங்க. அப்படி பார்த்தா என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோல எல்லாமே லேர்னிங் தானே, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தானே. நீங்க சும்மா நடிக்கிறாருங்க, இது பாருங்க எவ்வளவு நல்லா நடிக்கிறாரு. பரவாயில்ல, நீங்க எல்லாம் வாங்க. பட் இருந்தாலும் ஸோ ஹாப்பி, ரொம்ப ஜாலியான ஒரு கான்வர்சேஷனாக இருந்தது. ஐ திங்க் எல்லோ வந்து ஒரு இந்த டைமில் ரொம்ப நான் சொன்ன மாதிரி ரொம்ப வயலன்ஸாக ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய டைமில் நல்ல ப்ரீஸியான, அதாவது ட்ரிப்பெல்லாம் போக முடியல நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பார்க்குறப்ப 2-3 நல்ல நல்ல லொக்கேஷன்ஸ் கிடச்சி நாங்கள் ட்ரிப்புக்கெல்லாம் பிளான் பண்ணுறதுக்கு நீ உதவி பண்ணிங்க நாங்கள் நம்புகிறேன். இந்த லொக்கேஷன் அந்த லொக்கேஷன் அப்படின்னு நாங்கள் நோட் பண்ணிட்டு ஏங்க பட் இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் bringing out this beautiful film. Thank you so much everyone and wish you all the best for the film. 21st November yellow release ஆகுது. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். Thank you. Meriba Paneer Soda. I trust Meriba.